இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதராக நியமித்து முதல்ல நபிகளாருக்கு கடமையாக்கிய தொழுகை அந்த இரவு தொழுகை. நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுத்தருகிற தொழுகை அந்த இரவு தொழுகை. இலகுவாக நம்மை சுவனத்தில் நுழைய வைக்கிற தொழுகை இரவு தொழுகை. அதை கவனத்தில் கொண்டு அதன் பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமா, எடுத்தெடுப்பில் நம்மால் 8 முடியாட்டி, எடுத்தெடுப்பில் நம்ம 3:30 எந்திரிக்க முடியாட்டி பரவாயில்ல, இஷா தொழுகிறோம், இஷா தொழுதுட்டு சுன்னத் தொழுகிறோம், வித்திர தொழுதுறாம ஒரு 2 ரக்காத்துன்னு ஆரம்பிப்போம். அப்புறம் ஃபஜ்ர் பாங்கு 5:10க்கு 5:11க்குன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 மணிக்கு எந்திரிப்போம், ஒரே ஒரு ரக்காத்து வித்திரு தொழுவோம். இரவு தொழுகை கலந்துக்கிட்டோமா, ஒரு 3 கிடைச்சிருச்சா, இந்த 2 அது 1 கிடைச்சிருச்சு. அப்புறம் 3 5 ஆக்கும், 7 ஆக்கும், 9 ஆக்கும். இப்படியே அதிகரிச்சுட்டே வந்தோம்னு சொன்னா இப்ப நமக்கு நிலைமை என்ன? அந்த இரவு தொழுகையினுடைய தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய தொடர்பு நமக்கு ஏற்பட்டு